திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய கருணையினாலே நாம் திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 5ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நிகழ்ச்சிக்குள் நுழைவதற்கு முன்பதாக எப்பொழுதும் போல திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறை ஆசிரியர்களுடைய துதியும் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறை ஆசிரியர்களுடைய துதியும். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அம்மா வேலரசியம்மா பாடுறங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, திருமாளிகை தேவர் திருவடி போற்றி, சேந்தனார் செம்பதுமச் செவடி போற்றி, கருவூர் தேவர் கழலினை போற்றி, பூந்துருத்தி நம்பிகாட நம்பிகழல் போற்றி, கண்டராதித்தர் கழலடி போற்றி, வேண்டாட்டடிகள் விரைகழல் போற்றி, திருவாளிய அமுதனார் திருவடி போற்றி, புருடோத்தம நம்பி பூங்கழல் போற்றி, சேதிராயரடிகள் சீரடி போற்றி, திருமூல நாயனார் திருத்தாள் போற்றி, திருவால வாயுடையார் நிழற்றாள் போற்றி, காரைக்கால் அம்மையார் பூவடி போற்றி, ஐயடிகள் காடவர்கோன் அருங்கழல் போற்றி, சேரமான் பெருமாள் சேவடி போற்றி, நக்கீர தேவர் நற்றாள் போற்றி, கல்லாட தேவர் கழலடி போற்றி, கபில தேவ நாயனார் கழலினை போற்றி, பரண தேவ நாயனார் பொற்றாள் போற்றி, இனம் பெருமான் அடிகள் இணைத்தாள் போற்றி, அதிராவடிகள் அருங்கழல் போற்றி, பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தாள் போற்றி, நம்பியாண்டார் நம்பி நற்றாள் போற்றி, செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி போற்றி. சிற்றம்பலம். நன்றிம்மா. சிவாய நம. ஐயா சாமசிவா திருப்பள்ளி எழுச்சி. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய, இருள் கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திரு அருளும் எனவும் கூடி, திருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செம்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே, பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலுற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அறற்றாதே, திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருபுயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருப்பள்ளி எழுச்சி. திருச்சிற்றம்பலம். முந்திய முதல் நடு இறுதியுமானாய்
மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழம் குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் பூரை தீரு மேனியும் காட்டி திருப்பெரும் தூரை ஊரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றியா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, திருநறிய தமிழோசையில இன்றைக்கு 186வது நாளாக 5ஆம் திருமுறையிலே 17வது திருப்பதிகம் திருவெண்ணி என்ற தலம். பண் திருக்குறுந்தொகை, பகற்பண் 4ஆக, நாழிகை 10லிருந்து 12க்கு, நேரம் 9:36, 10:48. இதற்கான ராகம் இந்தோளம். இத்தலம் காவிரி தென்கரையிலே 102வது தலமாக தஞ்சை நீடாமங்கலம் திருவாரூர் சாலையில உள்ளது. இங்கே உள்ள பெருமான் வெண்ணிநாதர், அம்பாள் சௌந்தரநாயகி. இதற்கான பெரியவரான பாடல் திருநாவுக்கரசு புராணத்துல 198, கருகாவூர் முதலாக. நன்றிங்க. திரு வெண்ணி இடம் சுட்டி சேக்கலார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசையில் 198. திருச்சிற்றம்பலம். கருகாவூர் முதலாக கண்ணுதலோன் அமர்ந்தருளும் திருவாவூர் திருப்பாலை துறை பெறவும் சென்றிறைஞ்சி பெருகு ஆர்வ திருத்தொண்டு செய்து பெறும் திருநல்லூர் ஒரு காலும் பிரியாதே உள் உருகி பணிகின்றார். நன்றிங்க. திருவாவூர் திருப்பாலை பிறவும் பணிந்து என்ற இடத்துல இந்த திருவண்ணி என்ற தலம் அமைந்திருக்கிறது என்று சி.கே.சி. அவர்கள் இடம் சுட்டுவார். அந்த வகையிலே அமைந்த இதிலே முதல் பாடல், முத்தினை பவளத்தை முளைத்தவம் தொத்தினை சுடரை சுடரு போலொளி பித்தனை கொலும் நஞ்சினை வானவர் நித்தனை நெருநற் கண்ட வெண்ணியே நித்தனை நெருநற் கண்ட வெண்ணியே. வள்ளுவர் பெருமான் ஒரு குறள் சொல்வார், நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு அப்படின்னு சொல்வார். அந்த குறள் படி பார்த்தா நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை, உலகம் இந்த உலகம் நிலையாதது என்பதற்கு அடையாளமாக நிலையாமையை பற்றி பேசுவார். ஆனால் எங்கள் பெருமான் நிலையானவன். நேற்று கண்ட வெண்ணி பெருமானை இன்னைக்கு நான் காண்கிறேன், நெருநற் கண்ட வெண்ணியே என்று இந்த பதிகம் ஃபுல்லா அந்த சொல்லை பயன்படுத்தார். நெருநல் என்ற சொல்லை பயன்படுத்தார். நேற்று இரவு பெருமான் தரிசித்தேன், இன்றைக்கு காலையிலே பெருமான் என்னுடைய கண்ணிலே தோன்றுகிறான். ஏன்னா நான் தான் நிலையானவன் இல்லை, ஆனால் அவன் நிலையானவன் என்று சொல்கிற மாதிரி. நான் நிலையானா என்னுடைய உடல் நிலையா, என்னுடைய உயிரும் நிலையானதுதான். ஆனால் என்னுடைய உடல் நிலை இல்லாது, என்னைக்கு இறப்பேன் அப்படின்னு தெரியாது. ஆனால் பெருமான் நம்மை படைத்து காத்து அடைத்து செய்கிறான். அந்த பெருமானை நேற்று கண்ட அதே வகையில இன்றைக்கும் காண்கிறேன் என்ற வகையில பாடல் தோறும் இந்த நெருநற்கண்ட வெண்ணியே என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். வாழ்க வாழ்க. 2வது பாட்டு, வெண்ணி தொல் நகர். பணப்பாக்கு ஐயா. திருச்சிற்றம்பலம். வெண்ணி தொல் நகர் மேயவன் திங்களார் கண்ணி தோத்த சடைய காபாலியார் எண்ணி தம்மை நினைந்திருந்தேனுக்கு அன்னித்திட்டு அமுதூரும் என்னாவுக்கே அன்னித்திட்ட அமுதூரும் என் நாவுக்கே. திருச்சி
திருச்சிற்றம்பலம். என்னுடைய நாவிலே அன்னித்திருப்பான் பெருமான் என்னுடைய நாவிலே எப்பவும் குடியிருப்பான் அப்படின்றவளே வாயே வாழ்த்து கண்டாய் மதையானை உரி போத்து பேய் வாழ் காட்டத்து ஆடும் பிராண்டனை வாயே வாழ்த்து கண்டாய்னு அந்த நாவிலே இருக்கிற செய்தி சொல்லுங்க. அந்த நாவிலே அன்னித்திருக்கிற செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. மூன்றாவது காற்றினை கனலை. ஐயா தர்ஷன் நான் பாடட்டும் ஐயா. பாடுறாஜா. திருச்சிற்றம்பலம். காற்றினை கண்ணலை கதிர் மாமணி நீதினை நினைப்பார் வினை நீங்கிடும் கூற்றினை யுதை திட்ட குணமுடை வீற்றினை நேருணர் கண்ட வெண்ணியே. திருச்சிரமையா. கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் அப்படின்னு ஒரு பாட்டு வருது இல்லையா, அந்த கண்ணுக்கு இனியா. வாழ்க வாழ்க. நாலாவது பாட்டு. சிவாய நமங்க. நல்லனை தேகள் நான் மறை ஓதியை சொல்லனை சுடரை சுடர் போலொளிர் கல்லனை கடிமாமதில் மூன்றெய்த வில்லனை நேரு நற்கண்ட வெண்ணியே. வாய்னவ கல்லனை கடிமாமதில் சூழ்ந்த என்பது கல்லணை என்பது நம்முடைய கைலாய மலையை குறிக்கும் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. சுடரை போலோடு. ஐயா நான் பாட்டுமா? உன்னை ரொம்ப நாளா தேடிங்கிறேன் நானு. அதான் நேத்து பாட்டி சொன்னாங்க. சரி சாமி, வாங்க வாங்க வா சாமி. திருச்சிற்றம்பலம். சுடரை போலொலி சொன்ன வெண்ணீற்றனை அடருஞ்சென்னியில் வைத்த அமுதினை படரும் செஞ்சதை பான்மதி சூடிய இடரை நீக்கியே யான் கண்ட வெண்ணியே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. கிரண் இல்லையா? கிரண் என்கிற பரிமாற் கலைஞர். படரும் செஞ்சடை பால்மதி சூடியை இடரை நீக்கியை அன்கண்ட வெண்ணியனு தன்னுடைய சடையிலே சந்திரனை வைத்து அதன் மூலமாக தன்னை சரடைந்தாரை தன் தன் தலைமையிலே தாங்கி நம்முடைய இடரை களைகிறவன் என்று சொல்கிற பாடல். வாழ்கிறார். பூதநாதனை பூம்புகலூரனை. வேலர் சேமாவா. பூதநாதனை பூம்புகலூரனை தாதன தவ முழுதும் அதிசூடியை நாதனை நல்ல நான்மறையோதியை வேதனை நெரு நற்கண்ட வெண்ணியே நாதனை நெரு நற்கண்ட வெண்ணியே. திருச்சிற்றம்பலம். நாதனை நல்ல நான்மறை ஓதியை வேதனை நான்மறையாக அஞ்செழுத்தை ஓதினால் நம்முடைய வேதனை தீரும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. ஒருத்தியை ஒரு பாகத்து. ஒரு தீயை ஒரு பாகத்தடக்கியும் பொருத்திய புனிதன் புரி புன்சடை கருத்தனை கரை கண்டனை கண்ணுதல் நிறுத்தனை நிறு நற்கண்ட வெண்ணியே கருத்தனை கரை கண்டனை கண்ணுதல் நிறுத்தனை நிறு நற்கண்ட வெண்ணியே. நன்றியா. சிவபெருமானுடைய சிறப்பு அந்த நீலகண்டமும் நெற்றி கண்ணும். அதனால அந்த கரை கண்டனையும் கண்ணுதலும் இருக்கிற
அந்த ஆடற்பெருமான். நிறுத்தன் என்றால் ஆடற்பெருமான். ஆடற்பெருமானுக்குரிய சிறப்பு நெற்றி கண்ணும் நீலகண்டமும் சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. சடையனை சரி கோவண ஆடை. வாங்க லலிதாமா வாங்க. சிவாய ஐயா. திருச்சிற்றம்பலம். சடையனை சரி கோவன ஆடை கொண்டு உடையனை உணர்வாவினை தீத்திடும் படையனை மழுவாலோடு பாய்தரும் படையனை மழுவாலோடு பாய்தரும் விடையானை நெரு நற்கண்ட வெண்ணியே. விடையானை நெரு நற்கண்ட வெண்ணியே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. விடையனை விடையானை தான் இருக்குது பாட்டு. விடையானை நெருன கண்ட வெண்ணியே. விடையான் யாரு? அந்த நந்தி மேல ஆடுற பெருமானுக்கு விடையன்னு பேர். நேற்று கோயிலுக்கு போன அந்த இது கொடி மரத்து பக்கத்துல நந்தியை தரிசிச்சேன். அது மேல இருந்து பெருமான் ஆடுகிறான். இன்னைக்கு பிரதோஷம், மீண்டும் போய் அந்த பிரதோஷத்தை தரிசனம் பண்ணணும் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. இந்த பொறுப்பனை புனாலோடு ஐயா இல்லையா? வாங்க. பொறுப்பனை புனலாலோடு புன்சடை அறுப்பனை இளந்திங்களங்கன்னியான் பருப்பதம் பர வித்தொழுந்தொண்டர்கள் விருப்பனை நெரு நற்கண்டவில் நீயே. பருப்பதம் பர வித்தொழுந்தொண்டர்கள் விழுந்தொண்டர்கள் விருப்பனை தொரு நற்கண்டவில் நீயே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. பெருமான் யாரு? தொண்டர்கள் விரும்பப்படுவோனாக, தொண்டர்கள் விரும்பப்படும் பெருமானாக இருக்கிறான். அது மட்டுமல்ல, தொண்டர்களை விரும்புகிற பெருமானாகவும் அவன் இருக்கிறான் என்று அவனை தொண்டர்கள் விரும்புவார்கள், தொண்டர்கள் அவனை விரும்புவார்கள் என்ற இருபொருள் பன்மொழியாக சொல்லுவார்கள். நம்ம ஐயா லலிதா அம்மாவும் பலசோதனை பண்ணாங்க. பேரப்பிள்ளைகள் ரெண்டும் பாடிச்சிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நேற்று என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்தார். அப்போ அவர்கிட்ட இந்த மாதிரி ஆன்லைன்ல பத்தி பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்ன அவர் கேட்டார், ஐயா நையா எல்லாம் வயசானவங்களும் அண்ணா சேர்த்து பாடிக்கிறீங்களா ஐயான்னு கேள்வி கேட்டாரு. இல்லப்பா அந்த நிகழ்ச்சி அப்படி இல்லப்பா, பாலனாய் கழிந்த நாளும் பலிமலர் கோதை மார்தம் மேலனாய் கழிந்த நாளும் வெளிப்படு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோளில்லாது கேட்டேன்னு அப்பர் சாமி சொன்ன அந்த சொல்லுக்கு மாற்றாக பாலர்கள் ரெண்டு பேர் வந்து பாடுறாங்க. தர்ஷனும் கிரணும் வந்து பாடுறாங்க. பனிமலர் கோதை என்று சொல்கிற என்னுடைய கல்லூரி மாணவர்கள் கார்த்திகேயனும் நித்லா அம்மா வந்து பாடுறாங்க. அதே மாதிரி வயசானவங்க பெரியவங்க லலிதா அம்மாவும் பாலசுந்தரம் போன்ற பெரியவர்களும் பாடுகிறார்கள். அப்படி இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு. அதனால எல்லாத்துக்கும் உள்ள பொது நிகழ்ச்சியா இதுன்னு சொல்ல. அதனால அந்த வகையில இன்னைக்கு கிரணும் தர்ஷன் ரெண்டு பண்ணாங்க. அந்த மாதிரி டெய்லி வந்து பாடினோன்னு அவங்களோட தாத்தா பாட்டி அவங்கள இது பண்ணி அவர்களுக்கு ஊக்கமூட்டின பிள்ளைகள் நாள் வந்து பாடுவாங்க. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. வணக்கம். அடுத்து கடைசி பாட்டு. வணக்கம் பாலசுந்தரம். ரொம்ப நன்றியா. பாட்டா சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பிள்ளைங்க வருங்காலம் இல்லையா அவர்கள் சொல்லிருந்தேன் ஐயா, வந்து பாட சொல்லி வற்புறுத்தி இந்த நேத்து நைட்டு கிரண் சொன்னார்லப்பா அப்படின்னு. நல்லது. நமஸ்கார். அந்த மாதிரி இது பண்ணணும். நம்ம கொஞ்சம் அவங்க கொஞ்சம் சுணக்கமா கூட இருப்பாங்க. ஏன்னா சின்ன பிள்ளைகள் தானே. அதனால அவங்க சுணக்கமா இருந்தா நம்ம கொஞ்சம் ஊக்கம் மூட்டினா அந்த ஊக்கம் நமக்கு ஆக்கத்தை தரும். வாழ்க வாழ்க. சொல்றேன். நன்றி. மிக்க நன்றிங்க. சூலவஞ்சனை. சிவாய நம சாமி. நான் பாடுறேன் சாமி, அப்புறமா பாருங்க. சிவாய நம. நன்றி. வாங்க வாங்க. அடுத்து முனுசாமியா வாங்க. முனுசாமியா வாங்க.
சூலவஞ்சனை வல்லயன் சுந்தரன் கோலமாருள் செய்ததோ கொள்கையான் கால நஞ்ச உதைத்திருள் கண்டமா வேல நஞ்சனை கண்டது வெண்ணியே கால நஞ்ச உதைத்திருள் கண்டமா வேல நஞ்சனை கண்டது வெண்ணியே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறேன். வாழ்க வாழ்க. இப்போ முன்சாமி அண்ணா இப்ப வர வர எனக்கு திருநெட்டு பதிலாக ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது மாதிரி கேட்டுட்டே இருந்தாரு. வாழ்க. வேலை நஞ்சினை கண்டது வெண்ணியே என்று, வேலை என்பது கடல். முன்சாமி இப்ப பாண்டிச்சேரியில கடற்கடல் தான் இருக்காரு. வாழ்க வாழ்க. அடுத்து இளையினர் கொன்றை 11வது பாட்டு. பத்மாவதி அம்மா வாங்க. ஐயா சிவாய நம்மையா. சிவாய நம்ம சிவாய நம்ம. இளையினார் கொன்றை சூடிய ஈசனார் மலையினால் அரக்கன் திரள் வாட்டினார் சிலையினான் மதில் எய்தவன் வெண்ணியை தலையினால் தொழு வார்வினை தாவுமே தலையினால் தொழுவார் வினை தாவுமே. நன்றி ஐயா. நம்ம பத்மா ரொம்ப அமைதியா இருந்து கடைசி பாட்டு பாடினாங்க. வாழ்க வாழ்க. தலை தலை கடைசி பாட்டுன்றது தலைமையினா அந்த தலையினார் தொழுவானது. தலைவர்கள் எப்பவுமே கடைசியில தான் சொற்பொழிவு பண்ணுவாங்க. முதல்ல பண்ணிட்டா சின்ன பசங்களாம் முதல்ல பண்ணுவாங்க சொற்பொழிவு இது பொது நிகழ்ச்சிகள்லாம். அப்புறம் கடைசியா தலைவர் பேசுவார். ஏன்னா அப்பதான் கூட்டம் கலையாம இருக்கும், தலைவர் பேச்ச கேட்கறதுக்கு ஆர்வமா. அந்த மாதிரி தலையினால் தொழுவார் என்று பத்மாவதி அம்மா பாடிருக்காங்க. வாழ்க வாழ்க. அடுத்து 18வது பதிகம் திரு கடம்பந்துறை. இது வந்து திருக்குறுந்தொகை பகற்பெண் 4ஆக மணி 10லேருந்து 12 மணிக்குள்ள மணி வந்து 9:36 10:48 ராகம் இந்தோளம். இது காவிரியுடைய தென்கரையில 2வது தலமாக திருச்சி ஈரோடு பாதையிலே அமைந்துள்ளது. பெருமான் கடம்பவனநாதர், அம்மாள் வந்து முத்திலா முலை அம்மை என்று இருக்கிறது. இதற்கான பெரிய புராண பாடல் 303. மற்ற பதிகள் முதலான மருங்கு உள்ளன. நன்றிங்க. திரு கடம்பந்துறை இடம் சுட்டிய பெரிய புராண பாடல் வரிசையின் 303. திருச்சிற்றம்பலம். மற்ற பதிகள் முதலான மருங்கு உள்ளனவும் கை தொழுது பொன்புற்றமைந்த திருப்பணிகள் செய்து பதிகம் கொடு போற்றி உள்ள அருளால் காவிரியை ஏறி ஒன்னார் புறம் எரிய செற்ற சிலையார் திருப்பைஞ்சிலி இணை சென்று சேர்கின்றார். நன்றிங்க. உற்ற அருளால் காவிரியை, காவிரி கரையில அந்த திருச்சி பக்கத்துல இருக்கிற காவிரியினுடைய தென்கரை தலங்கள் அதுல உள்ள பல பகுதிகளில இந்த கடம்பந்துறை ஒன்று அப்படின்னு சொல்லி அந்த பதியிலே பெருமானுக்கு இது என்ன பண்ணாரு, பதிகம் பாடினார். செய்த பதிகம் கொடுபோக்கு என்று அந்த அப்படி அருளப்பட்ட பதிகம். முற்றிலா முளையாள் இவளாகிலும் அற்றம் தீர்க்கும் அறிவிழல் ஆகியும் கற்றை செஞ்சடையான் கடம்பந்துறை பெற்ற மூர்த்தியினாள் எங்கள் பேதையே பெற்றம் ஊர்தி என்றாள் எங்கள் பேதையே. அகத்துறை பாடல் என்று பெற்றம் ஊர்தி என்றாள் எங்கள் பேதை என்று பெற்ற மூர்த்தியாகிய அந்த நந்தியில வர காட்சி இன்னைக்கு பிரதோஷம் அந்த காட்சி தான் வரும். அதனால பிரதோஷ காட்சியை பார்க்க இந்த பாட்டை பாடலாம். பெற்றம் ஊர்தி என்றால் எங்கள் பேதையே என்ற இந்த பாட்டை பாடி பிரதோஷநாதரை வணங்கலாம். வாழ்க வாழ்க. தனகிருந்ததோ தன்மையராகிலும். காஞ்சிபுரத்துல இருந்து கணபதி ஐயா வாங்க. வெடித்துக்கூடிய வசிஷ்டேஸ்வர். நமச்சிவாயம். சிவாத்து சிற்றம்பலம். சிவாத்து சிற்றம்பலம்.
ஆடியார் பெருமக்கள் பாத பூஜையாம் சமர்ப்பியாமி. வாழ்க வாழ்க. தூபதீப நீராஞ்சன சமர்ப்பியாமி. சிவாய நம சிவாய நம. தனகி திருச்சிற்றம் தனகிருந்தோர் தன்மையராகிலும் முனகுதீரே தொழுதெழுமின்களோ கனக புந்தடை யான் கடம்பத்துறை நினைய வல்லவர் நீல் விசும்ப அவரே தொழுதெழுமின்களோ கனக புந்தடையான் கணவந்துரை நினைய வல்லவர் நீலுசம்பல்வரே நீலுசம்பல்வரே. சிவாச்சி சிற்றமலைய நன்றி வணக்கம். சொல்லுங்க. வணக்கம் 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 வணக்கம். அடியார்கள் பாதத்தை வணங்கி அவர் ஆண்டவனுடைய பாத 10 புஷ்பத்தால வணங்கி பாட்ட ஆரம்பிக்கிறார் பேரு. அதனால நமக்கு நல்ல நல்ல வழிகாட்டுகிற நினைய வல்லவர் நெல் விசும்பாளரனே அடியாரையும் ஆண்டவனையும் நினைய வல்லவராக நெல் விசும்பாளராக வாழ்க வாழ்க. அடுத்து 3வது பாட்டு ஆரியம் தமிழோடு இசை. வாழப்பாடி சித்ராமா. ஐயா திருச்சிட்டம்பலங்கய்யா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க சாமி. திருச்சிட்டம்பலம். ஆரிய தமிழோடிசையானவன் கூறிய குணத்தார் கூறி நின்றவன் காரிகையுடையான் கடம்பன் துறை சீரியல் சென்றடை மின்களே. ஆரியன் தமிழோடிசையானவன் கூறிய குணத்தார் கூறி நின்றவன் காரிகையுடையான் கடம்பன் துறை சீரியல் சென்றடை மின்களே. நன்றிங்கய்யா திருச்சி சாமி. ஆரியம் தமிழோடு இசையானவன பெருமான் வடமொழியும் தென்தமிழுமாக இருக்கிறான் என்ற வகையில சொல்ற பாடல்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆரியன் என்ற சொல்லுக்கு வடமொழி மட்டுமல்ல, ஆரியன் என்ற சொல்லுக்கு தலைவன் என்ற பொருள். அந்த தலைவனாகிய சிவபெருமான் எப்படி இருக்கிறான்? தமிழோடு இசையாக இருக்கிறான். ஏன்னா வடமொழியில அவன் தேவ வழிபாடு செய்யக்கூடிய வேதங்களை கொண்டிருக்கிறான். தமிழில தான் சிவனாக அவன் இருக்கிறான். அதனால்தான் தென்னாருடைய சிவன் எந்நாட்டவர்க்கும் இறைவன். வாழ்க வாழ்க. பண்ணில் இன் தமிழ். வாங்க வந்தவாசி செண்பகவல்லியம்மாவாங்க. அடுத்த பாடல் பாடுகிறேன் ஐயா. சரிம்மா சரிம்மா சரிம்மா. வாங்க வாங்க செல்வம்மா வாங்க. பண்ணின் என் மொழி கேட்கும் பரமனை வண்ணனன் மலரான் மலதேவரும் கண்ணனும் அறியான் கடம்பத்துறை கண்ணன்ன நம்பினை ஆயின நாசமே. கண்ணனும் அறியான் கடம்பந்துரை நன்ன நம்பினை ஆயின நாசமே. திருச்சிற்றம்பலம். பண்ணில் ஓசை பழத்தில் இன்சுவை பெண்ணொடு ஆணென்று பேசக்கரியவன் என்ற வகையிலே பண்ணின் என்மொழி கேட்கும் பரமனாக இருக்கிறார். வாழ்க வாழ்க. மறை கொண்டு அம்மனத்தானே. செல்வி அம்மா வாங்க. சிதம்பரம். சிற்றம் ஐயா அடியன் பாட்டுங்களா ஐயா? பாடுங்க 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 ஐயா. ஒரு மட்டுவார் குரல் எழுதணுங்க ஐயா. இல்லம்மா இல்ல, இப்ப நம்ம பாட வேண்டிய பாட்டு வந்து 5ஆம் திருமுறையில 18வது பதிகத்துல 5வது பாட்டு மறை கொண்டு அம்மனை.
5, 18, 5. சரிங்க ஐயா, நான் தவறா எடுத்துட்டேங்க ஐயா. நீங்க அடியார பாட சொல்லுங்க ஐயா, நான் அடுத்த பாடலுக்கு வரேன். என்னதான் 5, 18, 5ன்னு சொன்னேன் நானு. பொறுமையா எடுங்க. வாங்க செல்வி அம்மா வாங்க. தானத்தில் சிறந்த தானம் நிதானம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. மறை கொண்டம் மனத்தானை மனத்துள்ளே மறை கொண்ட மனத்தானை மனத்து உள்ளே நிறை கொண்ட நெஞ்சினுள்ளுற வைப்பினோம் கரை கண்ட நுரைக்கையும் கடம்பத்துறை சிறை கொண்ட வல்வினை தீரா தொழுமினே சிறை கொண்ட வினை தீர்த்த தொழுமினோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நேற்று நிகழ்ச்சியில பேசும்போது சொன்னா சிவாகமத்திலே பெருமான் சித்தாந்த நெண்ணறியில இருக்கிறான் அப்படின்னு சொல்லுகிற போது ஆகமம் என்ற சொல்லுக்கு ஆ என்றால் ஆன்மா, கமம் என்றால் நிறைந்திருத்தல் என்ற ஒரு பொருள். எங்க ஐயா திருமந்தத்துல எழுதியிருக்காங்க அந்த உரைய. அதனால ஆன்மா நிறைந்திருத்தல் அதுதான் இங்க நிறை கொண்ட நெஞ்சின் உள்ளுரை வைமினோ என்ற சொல்லால நம்ம ஞாபகக்கருத பெருமான் பயன்படுத்துகிறார். மறை கொண்டு அம்மனத்தானே மனத்துளே மறையாகி அஞ்செழுத்தை மனதிலே கொண்டால் அவன் நிறை கொண்ட நெஞ்சமாக நிறைந்திருப்பான். அப்படி நிறைந்திருக்க அதுக்குதான் ஆகமம் என்று சொல்லி எங்க ஐயா சுட்டி காட்டுவார். வாழ்க வாழ்க. நங்கை பாகம் வைத்த நரஞ்சோதியை ஐயா. வாங்க படிங்க. அனைத்து அடையார் திருவிடைகளுக்கும் திருச்சிற்றம்பலம். நங்கை பாகம் வைத்த நரும் சோதியை பங்கம் இன்றி பணிந்து எழுமின்களோ கங்கை செஞ்சடையான் கடம்பந்துரை அங்கம் ஓதியரன் உரைகின்றதே. கங்கை செஞ்சடையான் கடம்பந்துரை அங்கம் ஓதி அரண் உரைகின்றதே. திருச்சிட்டம். நன்றிங்க ஐயா. இந்த கடம்பந்துரைக்கு ஒரு சிறப்பு உண்டு. என்ன சிறப்புன்னு கேட்டா, எல்லா தலங்களும் கிழக்கு நோக்கிதான் இருக்குல்ல, மேற்கு நோக்கிதான் இருக்கும். ஆனா இந்த கடம்பந்துரை வடக்கு நோக்கி இருக்கிற தலம் என்று சொல்லுவார்கள். அப்ப சாமி எந்த திசையில? அவன் எல்லா திசையிலும் இருக்கிறான். உலகு ஏழென திசை 10 ஒருவனுமே பலவாகி நின்றவா தோல் நோக்கமாடாமோன்னு கடம்பந்துரை பெருமான் வடக்கநாதராக வடக்கு நோக்கி இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து அரிய நான்மறை. ஐயா ஐயா இருக்காருங்க ஐயா, பாட சொல்லிட்டுங்களா ஐயா? அரிய நால்மறை 6 அங்கமாயைந்து புரியன் தேவர்கள் ஏத்த நஞ்சு உண்டவன் கரிய கண்டத்தினான் கடம்பந்துரை உரிய 6 நினை மடநெஞ்சமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. அரிய நான்மறை ஆரங்கமா வைத்து என்பது 5 எழுத்தை என்ன பண்ணா இறை ஆற்றில் இருக்கிற மூலாதாரத்திலிருந்து ஒரு தலமா மேலே ஏற்றி புருவனுடையிலே கொண்டு வந்து வைத்தல் உரியவாறு நினைமட நெஞ்சம் என்று 6 ஆதாரங்கள் வழியாக புருவ நடுவிலே கொண்டு வந்து நிறுத்தல் தான் அந்த உரியவாறு நினைமட நெஞ்சமே என்ற செய்தியை சொல்கிற யோக நிலைப்பாடல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து பூமென் கோதை உமையொரு பாகனை. வாங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் மேலப்புலம்புதூர் சங்கரையா. இருக்கீங்களா? வாங்க சங்கரையா வாங்க. ஒரு சிற்றம்பலம் திருநம்பலம் என்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. பூமண பூமன் கோதை உமையொரு பாகனை ஓமந்தெய்தும் உணர்நீங்கள் உள்ளத்தார் காமர் காய்ந்த கடம்பத்துறை
நாமமேத்த நந்திவினை நாசமே நாமமேத்த நந்திவினை நாசமே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க வாழ்க. இந்த பாட்டு பூமென் கோதை உமையொரு பாகனை, பெருமான் தானும் தன் தையலுமா இருக்கிறான். அப்படி இருக்கிற அந்த பெருமானை ஓமம் என்கிற தீ முகத்திலே கண்டு உணர்தல். அத தீமுகத்திலே உணர்ந்தால் அவன் என்ன பண்ணான்? என்னுடைய காமமாகிய ஆசையை கெடுப்பான். அந்த ஆசையை கெடுப்பதற்கு துணை நிற்பது அவனுடைய நாமமாகிய அஞ்செழுத்து. அதனாலே அஞ்செழுத்து ஓதி வேள்வி செய்ய வேண்டும் என்று நம்முடைய சேக்கிழார் பெருமான் பாடினாரே. அஞ்செழுத்து ஓதி அங்கே வேட்டு நல் வேள்வி எல்லாம் நஞ்சணி கண்டர் பாதம் நன்னிடச் செய்து ஞாலத்து எஞ்சலில் அடியார்க்கு என்றும் இடையரா அன்பால் வள்ளல் தஞ்சையல் வாய்ப்பைசரு தாழ்நிழல் தங்கினார் என கணநாதனான புழத்தை பாடுவார். அந்த வகையில இந்த ஓமம் செய்வதும் வந்து அஞ்செழுத்து ஓதி செய்வது, அதுதான் சிவ வேள்வி. அக்னி காரியம் வேற, இந்த சிவ வேள்வி வேற. இதுல பெருமான் தானும் தன் தையலுமாக இருக்கிறான். அவனை ஓமம் செய்து தீமுகத்திலே அவனை ஏற்றி இவன் நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா, ஆகமம் என்று சொல்ல அந்த மூலாதாரத்திலிருந்து அந்த உணர்வை மேலே எழுப்பி புருவ நடுவிலே செலுத்தி, அந்த புருவ நடுவிலே தீமுகத்திலே செலுத்தி, தீமுகத்திலே கலசத்துல செலுத்தி, கலசத்தில கொண்டு போய் பெருமானுக்கு அர்ப்பணித்து அதை மீண்டும் நம் மேலே தெளித்துக் கொள்வதனாலே அது வந்து நம்ம மேலும் அங்க கீழே மூலாதாரத்தை ஒடுங்கும் என்கிற ஓங்காரத்தின் மூலமாக அஞ்செழுத்து ஓதுகிற ஓமம் என்ற சொல் தமிழ் சொல். அத ஹோமம்னு ஆக்கிட்டாங்க. ஆனா 1000 ஆண்டுக்கு முன்ன ஓமம் செய்து உணருமின் உள்ளத்தால் என்று பாடுகிறார். பூமன் கோதை உமையொரு பாகனை ஓமம் செய்து உணருமின் உள்ளத்தால் கற்றாங்கெரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்தில்லை சிற்றம்பலம் மேய முற்றாவன் திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமேடு என்னுடைய ஞான சம்பந்த பெருமான் பாடியவாறு இந்த பாடலை அமைத்திருக்கிறார். காமற்காய்ந்த பிரான் கடம்பந்துரை, அவன் நம்முடைய ஆசைகளை அடக்குவார். அந்த ஆசைகளை அடப்பதற்கு அவனுடைய திருநாமமாகிய அஞ்செழுத்த உதம்பால நாமம் ஏத்த நம்பினை நாசமே. நல்ல சைவத்துல மிக உயர்ந்த பாடல் என்று சொல்லுவார்கள். இந்த பாட்டை எல்லாருமே படிக்கலாம். வாழ்க வாழ்க. பூமன் கோதை உமையொரு வாகனை. நல்லது, நன்றி. வழிபாடு என்பது தீமுகத்திலே இறைவனை காணுதல் தான் சிவ வழிபாடுன்னு சொல்லி அப்பர் பெருமா நமக்கு உணர்த்துகிற பாடல். அதற்கு அவன் அந்த ஓமம் செய்தால் நம்முடைய ஆசை கெடும். ஆசை கெடுவதற்கு இதுவாக இருப்பது அவனுடைய நாமமாகிய அஞ்செழுத்து. அந்த அஞ்செழுத்தை பூமன் கோதையாக சிவசக்தியை காணலாம் என்ற வகையில சிறப்பும் வனப்பும். வாழ்க வாழ்க வாழ்க. எல்லாரும் இந்த பாட்டை பாடி வரலாம், நன்மை பெறலாம். அப்படிங்களா ஐயா? இப்ப எப்படிங்க அடுத்த பாட்டுக்கு போறதுங்களா? இப்ப எல்லாரும் பாட வைக்கட்டுங்களா? பாட வைங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். அடுத்த பாட்டு போயிட்டு அப்புறம் அந்த பாட்டு விட்டு போயிடும். பாட வைங்க எல்லாரும் பாட்டையா. சில பாடங்கள் நமக்கு நினைவு வர மாதிரி சொல்லி வச்சா அது இது வரும் இல்லையா, மனதில் பதிவு. எதுக்காக 790 8000 பாட்டு இருக்குது. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு முடியாது. இது மாதிரி சில பாடல்களை நினைவு வைத்துக் கொண்ட திருமுறை தமிழோசை நிகழ்ச்சியில பண்ணதுக்கு ஒரு அடையாளமாக சில பாடல்களையாவது மனசுல பதிவு வைக்கணுன்றதுக்காக சொல்றது. அவ்வளவு. வாழ்க வாழ்க. இன்னும் 2 பாட்டு தான் இருக்குது. அதை முடிச்சுட்டு மறுபடியும் பூமன் கோதை எல்லாருமே பாடிடலாம். பதிகம் முடிஞ்சிடும். அதுக்கு பாடு போல இதை விட்டு கீழ் போயிட்டு மேல அதை மறந்துடும் நம்ம. ஏன்னா நம்ம எப்பவுமே கீழே போற மறந்துடுவோம். சரி 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 சரிங்க. நல்லது நல்லது. வாங்க கள்ளக்குறிச்சி ரயில்வே கிராம வாங்க. தாமரையா பாட்டா முதல்ல. தாமரையா வந்தார், லைன்ல வந்தார். அவர் பாட்டுங்க. சரிங்க. சிவாயிடமா திருச்சிற்றம்பலம். தாமரையா பாட்டா அப்படியே தொடருவாங்க. ஓமன் கோதை உமையொரு பாகனை ஓமம் செய்தும் உணர்மின்கள் உள்ளத்தால் காமர் காய்ந்த பிரான் கடம்பந்துரை நாமம் ஏத்தனம் தீவினை நாசமே. நாமம் ஏத்தனம் தீவினை நாசமே. சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா.
இதுல இந்த பாட்டுல 4 சொல்லு, பூமென் கோதை ஓமம் செய்து காமற்காய்ந்த நாமம் ஏத்த என்ற 4 சொல்ல ஞாபகம் வச்சுக்கன்னா, பூமென் கோதை என்பதை பெருமான் சிவமும் சக்தியுமாக சிறப்பும் மனப்புமா இருக்கிறான். ஓமம் செய்து என்பது அவனை சிவ வேள்வியிலே தீமுகத்திலே காணுதல். காமற்காய்த்தல் என்பது நம்முடைய ஆசைகளை அறுத்தல். நாமம் ஏத்துதல், அஞ்செடுத்து ஓதுதல் என்ற நினைவோடு இந்த பதிக பாராயணம். வாழ்க வாழ்க. வாங்கம்மா, கள்ளக்குறிச்சி ரயில்வே கிராமம் வாங்க. சிற்றம்பலம். ஊமென் கோதை உமையொரு பாகனை ஓமம் செய்தும் உணர்மின்கள் உள்ளத்தார் காமற் காய்ந்த பிரான் கடம் பந்துரை நாமம் மேத்த நந்தீவினை நாசமே. பூமென் கோதை உமையொரு பாகனை ஓமம் செய்து உணர்மின்கள் உள்ளத்தார் காமன் காய்ந்த பிரான் கடம்பந்துரை நாமமேத்த நந்தீவினை நாசமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. வாழ்க வாழ்க வாழ்க. வாங்க. சொக்கமாலம்மா, காஞ்சிபுரத்துல இருந்து வாங்க. அடியார் சிவாய நம சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஊமென் கோதை உமையொரு பாகனை ஓமம் செய்தும் உணர்மின்கள் உள்ளத்தால் காமற் காய்ந்த பிரான் கடம்பந்துரை நாமம் ஏத்த நம்பினை நாசமே. காமற் காய்ந்த பிரான் கடம்பந்துரை நாமம் ஏத்த நம் தீவினை நாசமே. திருச்சிற்றம்பலம். நன்றி. நம் வினை நாசமாக ஓமம் செய்து உணர்வின் உள்ளத்தான்னு இந்த செயலை எப்படி காட்டுவாங்கன்னா, பழமையான சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிற சிவாச்சாரியர் என்ன பண்ணுவார்னா, காலையில ஸ்தபனம்னு ஒண்ணு வருவார். கோயிலை குளிச்சுட்டு வந்து என்ன பண்ண தூய நீரை கொண்டாந்து வச்சு கோயிலை சுத்தி சுள்ளி கொண்டாந்து வச்சு என்ன பண்ணாரு, ஒரு வேள்வி மாதிரி செய்து அந்த ஸ்தபனம் அந்த தண்ணியை தான் சாமிக்கு ஊத்துவாங்க. அதுக்கு ஸ்தபனம்னு பேரு. சிவாச்சாரியார்கள் பழமையா செய்வாங்க. அந்த முறையெல்லாம் இப்ப சில இடங்களுக்கு சில இடங்கள் பழமையான கோயில்களை பார்க்கலாம். அதுதான் ஓமம் செய்து உணரும் உள்ளத்தால் என்ற அந்த நிகழ்ச்சி. வாழ்க வாழ்க. வாங்க ஐயா, ஸ்ரீதேவ் ஐயா வாங்க ஐயா. செய்யக்கூடிய சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திரும்பியும் அணைக்கிறேங்க ஐயா. சிற்றம்பலம். பூமென் கோதை உமையொரு பாகனை ஓமம் செய்தும் உணர்மின்கள் உள்ளத்த காமற் காய்ந்த பிரான் கடம்பல் துரை நாமம் ஏத்தனம் தீவினை நாசமே. காமற் காய்ந்த பிரான் கடம்பல் துரை நாமம் ஏத்தனோ தீவினை நாசமே. நாமம் ஏத்தனோ தீவினை நாசமே. திருச்சிற்றம்பலம். நன்றி. வாழ்க வாழ்க. அடுத்து வாங்க வேதியியல் செல்வி வாங்க. இருக்கீங்களா நித்திலாமா? சிவா ஐயா அடியனா? இல்ல சாமி, வேதியியல் செல்வி கூப்பிட்டோம் நாங்க. நித்திலா கூப்பிட்டோம். திருச்சிற்றம்பலம். பூமன் கோதை உமையொரு பாகனை ஓமன் செய்தும் உணர்மின்கள் உள்ளத்தார் காமற் காய்ந்த பிரான்கடம் பந்துரை நாமமேத்த நந்தீவினை நாசமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. வாழ்க வாழ்க வாழ்க. பாண்டிச்சேரியில இருந்து ஆண்டாளம்மா வாங்க. இதோ வராங்க ஐயா. இதோ வரட்டும் வரட்டும்.
தமிழ் தெரிஞ்சா அந்த அம்மாவை படிச்சிருவாங்க. தமிழ் தெரியாது. அதனால பாட்டிக்கிட்ட கொடுக்குறேன். திருச்சிற்றம்பலம். வாங்கம்மா. எத்தனாவது பாட்டுங்கய்யா? சிவா இருங்க. திருச்சி. ஓமம் அப்படின்னு ஆரம்பிக்கும் பாருங்க. 5, 18, 8மா. 5ஆம் திருமுறை 18வது பதிகம் 8வது பாடல். ஊமென் கோதை உமை ஒரு பாகனை. ஐயா நான் அடுத்த பாட்டு படிக்கிறேங்க. படிக்கிறியா? யாரு யாரு? எல்லாரும் பாடக்கூடிய பாடல். சரி. எல்லாரும் பாடணும். பாடலாம். எல்லாரும் பாடலாம். ஒரே ஒரு செகண்ட் இருங்க, கொஞ்சம் இருங்க. கார்த்திகேயன் ஐயா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு வந்திருக்கிறாரு. வாங்க கார்த்திகேயன் ஐயா. சிவாய நம. அனைத்து சிவனடியார் திருவடிகளும் போட்டுக்கிட்டு ஐயா. சிவாய நம. ஊமன் கோதை உமையொரு பாகனை ஓமன் செய்தும் உணர்மிகன் உள்ளத்தார் காமர் காய்ந்த பிரான் கடல் பந்துரை நாமமே தீவினை நாசமே. திருச்சிற்றம்பலம். அனைத்து நன்றிங்க. நன்றி சாமி. மிகப்பெரிய சேனலுக்கு அவர் ஒரு ஒருங்கிணைப்பாளர். சிவசிவா. நன்றிங்க. திருவடி வணங்குறோம். அடுத்து மல்லிகம்மா வாங்க. ஐயா நான் படிச்சுட்டுங்களா? சரிங்க, வாங்க. ஆண்டலம்மா. பாராணங்கி வணங்கி அம்மா முன்னாடி பாட்டுமா. பூமென் கோதை அந்த ஒரே பாட்டு எல்லாருமே பாடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் படிக்கணும். சரிங்க. பூமென் கோதையுமையொரு பாகனை ஓமம் செய்து முணர்மின் உள்ளத்தால் காமர் காய்ந்த பிரான் கடம்பந்துரை நாமமேத்த நந்தி வினை நாசமே. நாமமேத்த நந்தி வினை நாசமே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. சரஸ்வதி அம்மா உங்களுக்கு புத்தகம் எடுத்து தரணுமா இல்ல போட்டோ எடுத்து போடுவேன்? சரி, நல்லது. வாங்க தமிழரசிம்மா வாங்க. ஆத்தூர். தமிழரசிம்மா கேக்கல. ஊமென் கோதை உமையொரு பாகனை ஓம் செய்தும் உணர்மின்கள் உள்ளத்தார் காமெற்காய்ந்த பிரான் கடம்பந்துரை நாமமேத்த நம் தீவினை நாசமே. நன்றிங்கய்யா. வாழ்க. அடுத்து உமாமா ஊருக்கு வந்துட்டீங்களா? ஐயா யார் தெரியல. மல்லிகம்மா வாங்க. நன்றிங்க ஐயா. படிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். ஓமம் செய்தும் உணர்மின்கள் உள்ளத்தார் காமம் சாரிங்க ஐயா. ஓமன் கோதை உமையொரு பாகனை ஓமம் செய்தும் உணர்மின்கள் உள்ளத்தால் காமன் காய்ந்த பிரான் கடம்பந்துரை நாமம் மேத்தனன் தீவினை நாசமே. நாமம் மேத்தனன் தீவினை நாசமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. வாழ்க. அடுத்து சரிதாம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். பூமென் கோதை உமையொரு பாகனை ஓமம் செய்தும் உணர்மின்கள் உள்ளத்தார் காமர் காய்ந்த பிரான் கடம்பந்துரை நாமவே மேத்த
தீவினை நாசமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. வாங்க பணப்பாக்கத்து ஐயா வாங்க. அம்மா பாடுறேன்னு வந்தாங்களா? இருக்காங்க இருக்காங்க ஐயா, முறையா கூப்பிடலாம். வாங்க பணப்பாக்கத்து ஐயா வாங்க. பூமன் கோதை உமையொரு பாகனை ஓமம் செய்தும் உணர்மின்கால் உள்ளத்தால் காமன் காய்ந்த பிரான்கடம்பத்துரை நாமம் ஏத்த நம் தீவினை நாசமே. திருச்சிற்றம்பலம். வேலர் செம்மாவா. ஓமன் கோதை உமையொரு பாகனை ஓமம் செய்தும் உணர்மின்கள் உள்ளத்தார் காமர் காய்ந்த வீரன் கடம்பந்துரை நாமம் ஏத்த நம் தீவினை நாசமே. நாமம் ஏத்த நம் தீவினை நாசமே. திருச்சிற்றம்பலம். லலிதம்மா பணப்பாக்கம். நமசிவாய நமசிவாய. திருச்சிற்றம்பலம். பூமென் கோதை உமையொரு பாகனை ஓமம் செய்தும் உணர்மின்கள் உள்ளத்தால் காமன் காய்ந்த பிரான்கடம்பத்தோர் நாமம் ஏத்த நம் வினை நாசமே. நாமம் ஏத்த நம் தீவினை நாசமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. ஐயா இருக்காரா இல்ல? இருக்கு ஐயா. சிவாய நம்ம அடியன் இருக்கு ஐயா. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். ஓமென் கோதை உமையொரு பாகனை ஓமம் செய்தும் உணர்மின்கள் உள்ளத்தால் காமன் காய்ந்த பிரான் கடம்பத்துரை நாமம் ஏத்தனம் தீவினை நாசமே. நாமம் ஏத்த நம் தீவினை நாசமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம்ம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம் ஐயா. பூமென் கோதை உமையொரு பாகனை ஓமம் செய்தும் உணர்மின்கள் உள்ளத்தால் காமன் காய்ந்த வீரான் கடம்பந்துரை நாமம் ஏத்தும் நாம் தீவினை நாசமே. நாமம் ஏத்தும் நாம் தீவினை நாசமே. திருச்சிற்றம்பலங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சிவாய நம. கணபதி ஐயா வாங்க. வெடித்து கூடிய வசிஷ்டேஸ்வரர் சிவா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. சிவ சிவா. திருச்சிற்றம்பலம். பூமென் கோதை உமையொரு பாகனை ஓம் செய்தும் உணர்மின்கள் உள்ளத்தற்காவல் காய்ந்தேவிரன் களமந்துரை நாமமேத்தே நந்திவினை நகசமே. காமும் காய்ந்தேவிரன் களமந்துரை நாமமேத்தே நந்திவினை நாசமே.
நம்மே தேனும் தீவினை நசமே. வார்த்தை சித்தம். நன்றி, வணக்கம். ஓமம் செய்து உணரமின் உள்ளத்தான் ஒரு நாளைக்கு போய் வசிஷ்டர் கோயில்ல உட்காந்து அந்த வேள்வியை பண்ணிடலாம் எல்லாருமா சேர்ந்து. வாழ்க வாழ்க. சிவா சிவா சிவா. நன்றி நன்றி ஐயா. நீங்க ஒரு நாள் குறிப்பிடுங்க வந்து பண்ணிடலாம் ஐயா. வாழ்க. நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். அந்த நாள் நல்ல நாள். வேற என்ன இருக்காங்களா? வாழப்பாடி சித்திராமா வாங்க. திருச்சிட்டம்பலங்கய்யா. கோதை உமையொரு வாகனை ஓமம் செய்தும் உணர்மின்கள் உள்ளத்தால் காமம் காய்ந்த பிரான் கடம்பந்துரை நாமமேத்தனம் தீவினை நாசமே. காமம் காய்ந்த பிரான் கடம்பந்துரை நாமமேத்தனம் தீவினை நாசமே. நன்றிங்க ஐயா. திருச்சிட்டம்பலம் சாமி. வாழ்க வாழ்க. வாங்க போரூர் செல்வம் அம்மா வாங்க. கோதை உமையொரு பாகனை ஓமம் செய்தும் உணர்மின்கள் உள்ளத்தால் காமற் காய்ந்த பிரான் கடம்பத்துறை நாமம் ஏத்த நம் தீவினை நாசமே. காமற் காய்ந்த பிரான் கடம்பத்துறை நாமம் ஏத்த நம்பி தீவினை நாசமே. திருச்சிட்டம். யாராவது விட்டு போயிருந்தாயா? வாங்க வாங்க வந்தவாசம்பா வாங்க. செண்பவல்லியம்மா. டிஎன் பணியா இருக்குங்க ஐயா. சரி சாமி. சரி வாங்க. மேல புலம்புதூர் ராணிப்பேட்டை ஐயா மாவட்டம். நான் படிச்சிடுறேன் ஐயா. சரி படிங்க. ஐயா நான் பாடலைங்க ஐயா. படிங்க. அப்பா பூமென் கோதை உமையொரு பாகனை ஓமம் செய்தும் உணர்மின்கள் உள்ளத்தா காமற் காய்ந்த பிரான் கடம்பந்துரை நாமம் ஏத்த நம் தீவினை நாசமே. நாமம் ஏத்த நம் தீவினை நாசமே. நன்றி ஐயா. நன்றி. பாடுங்கம்மா. பூமென் கோதை உமை ஒரு பாகனை ஓமம் செய்தும் உணர்மீன்கள் உள்ளதா காமற் காய்ந்த பிரான் கடம்பந்துரை நாமம் ஏத்த நம் தீவினை நாசமே. நாமம் ஏத்த நம் தீவினை நாசமே. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. உமா மகேஸ்வரி அம்மா வந்தாங்க. அவங்க வெளியில இருக்காங்க ஐயா. வெளியில இருக்காங்க. சிவா நான் புது ரோட்ல இருக்கேன் சிவா. புக் இல்ல சிவா. அதுக்குள்ள போயிட்டு படிக்கணும் நானு. அதான் பாக்குறேன். டெலிகிராம்ல போட்டிருக்கேம்மா. இந்த பாடல் வந்து டெலிகிராம்ல இருக்கு. நம்ம சேனல்ல போட்டிருக்கு. வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம். சிவாயினம். சரி சிவா பாக்குறேன். வாங்க மேல புலம்புதூர் சங்கர் ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். ஓமன் கோதை உமையொரு பாகனை ஓமம் செய்தும் உணர்மீன்கள் உள்ளத்தார் காமற் காய்ந்த புறாங்கடம்பத்துறை நாமமேத்த நந்திவினை நாசமே. நாமமேத்த நந்திவினை நாசமே. திருச்சிற்றம்பலம். வேற என்ன இருக்காங்களா? யாரையும் விட்டு போடாம எல்லாம் படிச்சுட்டாங்க. கிரண் வந்திருக்காப்புல. அப்புறம் வந்து ரம்யா வந்திருக்காங்க. கடைசியா இன்னொரு செய்தி. யாருமா? அடியன் சிவசெல்வி ஐயா. படிச்சிருக்கமா படிச்சிருக்கமா படிச்சிருக்கமா. படிங்க.
வந்தேன் அமுச்சிட்டாங்க யானை. படிங்க. சிவா. பூமென் கோதை உமையொரு பாகனை, பூமென் கோதை உமையொரு பாகனை, ஓமம் செய்தும் உணர்மீன்கள் உள்ளத்தான், காமர் காய்ந்த பிரான் கடம்பத்துறை, நாமம் ஏத்தனம் தீவினை நாசமே, நாமம் ஏத்தனம் தீவினை நாசமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பல பேர் என்ன செய்றாங்க, வேள்வி என்பதுதான் தமிழ் சொல்லு, எரி ஓம்பல் தான் தமிழ் சொல்லு அப்படின்னு நினைச்சாங்க. ஓமம் என்பதும் தமிழ் சொல். இந்த பாட்டுல ஓமம் செய்து உணருமின் உள்ளத்தாள்னு அப்பர் பிறகு நமக்கு காட்டியிருக்கிறார். அதே மாதிரி அவர் இன்னொரு பாடலும் பாடுகிறார் இந்த ஓமத்துக்காக. காமியம் செய்து காலம் கழியாதே ஓமியம் செய்து உணரமின் உள்ளத்தால், சாமியோடு சரச்சொதியவள் கோமியும் உரையும் குடமுக்கிலுன்னு இன்னொரு பாட்டுக்கு அந்த ஓமத்துக்காக சொல்லியிருக்கார். ஓமம் என்ற சொல் உண்மையான தமிழ் சொல். அதை ஹோமம்னு மாத்தி அதை வட சொல்ல கன்வெர்ட் பண்ணிட்டாங்க நம்ம வைதிகர்கள். வாழ்க வாழ்க. எல்லாம் அவங்க பண்ற கூத்து இல்ல. வாழ்க சொல்லி கண்ணுக்கினியான் கண்ணுக்கினியான் தர்ஷன் தர்ஷன் அடியன் பாட்டுங்களா இல்ல அடியார் யாருன்னா வராங்களா ஐயா? பாடி கசிந்துள்ள முள்ளைக்கு நின்றுக யாமாட்டும் நினைக்கிறேன். தர்ஷன் பாடுமா? பாடுறேன் ஐயா. திருச்சிற்றம்பலம். பூமென் கோதை உமையொரு பாகனை, ஓமும் செய்தும் உணர்மின்கள் உலத்தார், காமற் காய்ந்த பிரான்கடம் பந்துரை, நாமே தந்த தீவினை நாசமே. காரணம் நல்லா வளர்ந்து அந்த மாதிரி இதை மோகம் செய்யணும். அதுக்கான சூழ்நிலை உருவாக்கலாம். ஏன்னா அந்த பாட்டு தாத்தா பாட்டிலாம் உனக்கு உதவியா இருக்காங்க. ஐயா பன்னீர்செல்வம் ஐயா இருக்காரு. அது மூலமா என்ன பண்ணலாம், ஓமம் செய்ய கத்துக்கின்னு ஓமம் செய்து சாமியை உணரலாம். வாழ்க வாழ்க. தர்ஷன் கிரண் இருக்காரா? பருத்திமார் கலைஞர் பாடுறா. ரெண்டு பேருமே சேர்ந்து மாமன மச்சான சேர்ந்து ஓமம் பண்ணலாம் பிற்காலத்துல. சரிங்க. வாழ்க வாழ்க. பூமென் கோதை உமையொரு பாகனை, ஓமன் செய்தும் உணர் மீன்கள் உள்ளத்தால், காமர் காய்ந்த பிரான் கண்டம் பந்துரை, நாமம் ஏத்தனன் தீவினை நாசமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. இந்த ஓமம் செய்து பெருமானை உள்ளத்திலே உணர் இன்னொரு பாட்டு சொன்னார்னு சொன்ன அது 5ஆம் திருமுறை 22வது பதிகத்துல 8வது பாட்டா இருக்குது. சாம்பசிவாயா அந்த பாட்டையும் இதுல டெலகிராம்ல போஸ்ட் பண்ணிடலாம். 2 பக்கத்துல 5 28 2 22ல 8. நன்றி ஐயா மிக்க மகிழ்ச்சி. போட்றியா செய்து காலம் தெரியாது. பாடுவீங்களே பாடவே இல்லை. இல்ல ஒண்ணு இல்லைங்க. நாங்க 2 பேரும் பாடலன்றாருங்க. வேற ஒண்ணு இல்லைங்க. அதோ பாட வச்சிடலாம். வாங்க வந்த வசியம்மா வாங்க. பூமென் கோதை உமையொரு பாகனை, ஓமம் செய்தும் உணர்மின்கள் உள்ளத்தால், காமற்காய்ந்த பிரான் கடம்பந்துரை, நாமம் ஏத்த நம் தீவினை நாசமே. காமற்காய்ந்த பிரான் கடம்பந்துரை, நாமம் ஏத்த நம் தீவினை நாசமே. ஞானப்பிரசாத் இருக்காரா? ஐயா வெளியில போயிருக்காருங்க ஐயா. அடியார பாட சொல்லுங்க ஐயா. வேற யாரும் விட்டு போந்திருக்கா? ஐயா சாம்பசிவா வாங்க. ஐயா சாம்பசிவா வாங்க.
சிவ சிவா திருச்சிற்றம்பலம். எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் நன்றிங்கய்யா எல்லாம் கவுண்ட் நன்றிங்கய்யா ஆயிடுச்சு. ம். திருச்சிற்றம்பலம். பூமென் கோதை உமை ஒரு பாகனை ஓமம் செய்தும் உணர்மின்கள் உள்ளத்தார் காமன் காய்ந்த பிரான் கடம்பந்துரை நாமம் ஏத்த நம் தீவினை நாசமே ஆமன் காய்ந்த பிரான் கடம்பந்துரை நாமமேத்த நம் தீவினை நாசமே. நன்றியா. கடைசியா என்ன அடுத்த 2 பாட்டு இருக்குது. அதுல அந்த பதிகத்துல அந்த பாட்டை நம்ம நடராஜையா படிப்பார். படிக்கலாம் ஐயா. தனலட்சுமி அம்மா அந்த ஒரு பாட்டு படிச்சிருங்க. தனலட்சுமி அம்மா காஞ்சிபுரம் படிக்கலாங்களா? அம்மா ஐயா பதிகம் எத்தனாவது இல்லையா? 5-18-8 5ஆம் திருமுறை 18ஆம் பதிகம் 8வது பாட்டு. பூமென் கோதை. ஆமாமா. சரி நன்றிங்க ஐயா. பூமென் கோதை உமையொரு பாகனை ஓமம் செய்தும் உணர்வின்கள் உள்ளத்தான் காமர் காய்ந்த பிராங்கடம் பந்துரை நாமம் ஏத்த நம்பினை நாசமே நாமம் ஏத்த நம் தீவினை நாசமே. வாழ்க வாழ்க. நிகழ்ச்சியில பாடியாச்சா? கடைசி 2 பாட்டு நடராஜையா பாடுங்க. பட்டம்பலமா இன்னும் படிக்கலையா? இல்லைங்க ஐயா, என் பேர் உங்களுக்கு வாயில வராது. சிவபெருமானே எல்லாத்தையும் தேடிட்டு உங்களை சிவ சிவா வாங்க வாங்க வாங்க. சிவாய நம சிவாய நம. ஓமென் கோதை உமையொரு பாகனை ஓமம் செய்தும் உணர்மின்கள் உள்ளத்தால் காமற் காய்ந்த பிரான் கடம்பந்தோரை நாமம் ஏத்த நம் தீவினை நாசமே. ஐயா எல்லாரும் பாடினதை கேட்டு நான் பார்க்காம நோட்ல எழுதிட்டேங்க அந்த பாட்டை. வாழ்க வாழ்க வாழ்க. இதுல என்ன ஒரு ப்ராப்ளம் கேட்டா, நடராஜன் காஞ்சிபுரத்துல இருக்காரு. காஞ்சிபுரம் வந்து பட்டுக்கு ரொம்ப விசேஷம். அது எப்படி பட்டமா பேர் வராது போச்சுன்னு எனக்கு தெரியல. அப்படிதான் இருக்காங்க அவங்க 2 பேரும். இல்ல வரிசை கிரமத்துல மாறி போச்சுங்க ஐயா. ஒருத்தர் மைக் எடுத்தீங்கன்னா அந்த வரிசை கிரமம் டக்குன்னு போயிடும். நான் அந்த வரிசையா கூட்டின்னு வரேன் இல்லையா, அது போயிடும். நான் ராஜா ஐயா மாதிரி எழுதி வச்சுக்க மாட்டேன். ஆளுங்களை கணக்கு வச்சுக்கிட்டு அந்த நீங்க மைக் எடுத்து பேச முன் வந்தீங்கன்னா உடனே அந்த ஆர்டர் மாறிடும். ஆர்டர் மாறிச்சுன்னா நான் கொஞ்சம் குழம்பிடுவேன். வேற ஒண்ணும் இல்ல. ஒரு வாட்டி வெளியே மைக்கே எடுக்கல ஐயா, கம்முன்னு உட்கார்ந்துருந்தேன். சரிங்கம்மா சரிங்கம்மா. எழுதி வச்சு ஒரு ஒருத்தர கூட விடாம இருக்கும். ஏன்னா அப்புறம் ஐயா அது நுட்பமான வேலைங்க ஐயா. இது பார்த்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம ஒருத்தர் விடாம பண்ணிட்டு இதுல சரஸ்வதி அம்மா மட்டும்தான் உத்தரகோசம் அங்க குருக்களுடைய பொண்ணு மட்டும்தான் பாடல. அவங்களும் வந்து பாட்டுன்னு ஓடி போயிட்டாங்க. சிவாய நம்ம திருச்சிட்டம்பலம். நம்ம என்ன பண்ணோம் பண்ண பாடிட்டோம். என் பேர் வராது வாயில வராதுன்னு சொல்றாங்க. காஞ்சரத்து பட்டு எப்படி மறக்காம போயிடும் காஞ்சரத்துல இருந்து. அவர் நான் எடுத்த உடனே எல்லாருக்கும் அவன் பட்டம்பால் மட்டும்தான் தெரியுமான்னு அம்மாவே சொல்லுவாங்க. காண்டல்லம்மா அது மறைஞ்சு வேற ஒண்ணும் இல்ல. இறைவன் மறைக்கிறார். மறைப்பு சக்தி திரோதான சக்தின்னு நினைச்சுக்கங்க. திரோதான சக்தி. வாழ்க வாழ்க. அடுத்தவங்க வருத்தப்படக்கூடாது இல்ல. வாழ்க வாழ்க. பாட்டு பாட முடிச்சலாம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அந்த 2 பாட்டு நீங்க படிக்கணும் இல்ல இதை முடிச்சாருங்கய்யா. சிவாய கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. திருச்சிற்றம்பலம். பூமென் கோதை உமையொரு பாகனை ஓமம் செய்தும் உணர்மின்கள் உள்ளத்தால் பூமென் கோதை உமையொரு பாகனை ஓமம்
செய்தும் உணர்மின்கள் உள்ளத்தால் காமம் காய்ந்த பிரான் கடம்பந்துரை நாமம் ஏத்தனம் தீவினை நாசமே. காமம் காய்ந்த பிரான் கடம்பந்துரை நாமம் ஏத்த நம் தீவினை நாசமே. சரவணன் கூட சேர்ந்து எங்கேயாவது இந்த ஹோமத்துக்கு போனா இந்த பாட்டை சொல்லணும். கண்டிப்பாங்க. 18:8 அதே மாதிரி இன்னொரு பாட்டு 5:22:8 அது வந்து காமியம் செய்து காலம் கழியாதே ஓமியம் செய்து உணரமின் உள்ளத்தால் சாமியோடு சரச்சுவதேவள் கோமியும் முறையும் குடமுக்கிலே. அது குடமுக்கில அது 22வது பாட்டு 8வது பாட்டு, இது 18வது பாட்டு 8வது. இந்த 2 பாட்டையும் சொல்லி வழிபாடு செய்யறேன். கற்றாங்கெரியும் அப்படி சொல்லுவோம், அதே மாதிரி இந்த பாட்டையும் சொல்லணும். அப்பர் பெருமான் ஓமம் என்ற சொல்லை தமிழ் சொல்லாக பயன்படுத்துகிறார். அது வந்து பழக்கத்துக்கு வரணுன்றதுக்காக அந்த பாட்டு பாடினது. வாழ்க வாழ்க. கடைசி 2 பாட்டு இருக்கேன், அது பாடி முடிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. அன்புக்குரிய சாம்பசிவம் அடுத்த பாட்டும் அதுக்கு அடுத்த பாட்டு ஸ்ரீதேவையும் பாடி முடிக்கும்படி திருவடி வணங்கி கேட்டுக்கிறேங்க. அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்போடு கேட்டுக்கிறேன். வாங்க சாம்பசிவம். நன்றிங்க. பாரணங்கி வணங்கி பணி செய்ய நாரணன் பிரமன் அறியாததோர் காரணன் கடம்பந்துரை மேவிய ஆரணங்கொரு பாலுடை மைந்தனே. காரணன் கடம்பந்துரை மேவிய ஆரணங்கொரு பாலுடை மைந்தனே. நன்றிங்க. இந்த பாட்டை பாடுறதுக்கு காரணம் அவன் தான். அதனாலதான் காரணன் கடம்பந்துரைன்னு அப்பர் பெருமான் ஞாபகப்படுத்துறாரு. இப்ப இந்த பாட்டை எல்லாரும் பாடுறது காரணன் யாரு? கடம்பந்துரை பெருமான். வாழ்க வாழ்க. கடைசி பாட்டு ஸ்ரீதேவையா. சிற்றம்பலம். நூலால் நன்ற நினை மின்கள் நோய் கெட நூலால் நன்ற நினை மின்கள் நோய் கெட பாலானைந்துடன் ஆடும் பரமனார் காலால் ஊன்று கந்தான் கடம்பம் துறை காலால் ஊன்று கந்தான் கடம்பம் துறை மேலால் நாம் செய்த வல்வினை வீடுமே. காலால் ஊன்று கந்தான் கடம்பம் துறை மேலால் நாம் செய்த வல்வினை வீடுமே. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி. நூலால் நன்றா நினைமென்கள் என்று நமக்குரிய நூல் திருமுறைகள், அதனுடைய பிழிவாகிய சாத்திர 14 சாத்திரங்கள். அந்த நூலால் பெருமானே நன்றாக நினைமென்கள், அதனால நம்முடைய நோய் கெடும் என்று அப்பர் பெருமான் நிறைவுபடுத்துற பாடல். வாழ்க வாழ்க என்று சொல்லி இதோட நிகழ்ச்சி முடிப்போம். மிச்சத்தை நாளைக்கு வச்சுக்கலாம். இப்போ வாங்க வாங்க பொண்ணு சொல் பாடுங்க. பத்மாவதி அம்மா பொண்ணு சொல் பாடுங்க. சித்ரா அம்மா வந்து திருக்கதம் அடைச்சிருங்க. வாழ்த்து பாடுறேங்க ஐயா. சரிங்க. யாருங்க? வாங்க ரயிலுக்கிறம்மா வாங்க. சரி வாங்க பாடுங்க பாடுங்க வாங்க. வாழ்த்து பாடுறேங்க ஐயா அடியன். நீங்க வாழ்த்து பாடுறீங்களா? வாங்க பொண்ணு சொல்லுவாங்க. பத்மாவதி அம்மா இருக்கீங்களா? ரெடியா இருக்கியா? வாங்க பாடுங்க வாங்க. பொண்ணு சொல். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி. வரைய ஒரே நிமிஷம். 4வது பாட்டு பாடணும். 4வது பாட்டா? சரி. நஞ்சமர் கண்டர். 4வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். நஞ்சமர் கண்டதன் அண்டத்தவர் நாதன் மஞ்சு தோய் மாட. திருச்சிற்றம்பலம். வரவே மாட்டேது. சிவா நஞ்சமர் கண்டதன் அண்டத்தவர் நாதன் மஞ்சு தோய் மாட மணி உத்தர கோசமங்கை அஞ்சோலால் தன்னோடு
கூடி அடியவர்கள் நெஞ்சுள்ளே நின்று அமுதமுறி கருணை செய்து துஞ்சல் பிறப்பருப்பார் தூய புகழ் பாடி புஞ்சமார் வெண்வளையீர் பொன்னூசலாடாமோ புஞ்சமார் வெண்வளையீர் பொன்னூசல்லாடாமோ. திருச்சிற்றம்பலம். தூய புகழ் பாடினா பெருமானுடைய புகழை பாடினா நாமெல்லாம் தூய்மையாகலாம்னு அர்த்தம். வாழ்க வாழ்க. ஐயா திருக்கதவு அடைக்கிறதுக்கு அப்படின்னு பாடுறேங்க ஐயா. ஆமா, விடுவின் புகழை வேட்கைதான். யாத்திரை பத்தி 5வது பாட்டு. சரிங்க சாமி. திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனியில்லை உடையான் அடிக்கீழ் பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவதடையாமே உடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்க நாள்வான் புகழ்களையே அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவதடையாமே உடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்க நாள்வான் புகழ்களையே. நன்றிங்க சாமி. திருச்சிற்றம்பலம். வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் பின்னும் என்று அந்த புகழ் களைவதற்கான பாடலை நினைவுபடுத்துகிறது. வாழ்க வாழ்க என்று வாழ்த்து. வாங்க. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்ல அகுதோறும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆள்க தீயதெல்லாம் மரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம் வையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நின்னெறிதான் தலை தோங்குக தெய்வ வெண் திருநீரு சிறக்கவே பொன்னும் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் என்றும் அறிவொன்னா எம்மானை எளிவந்து பிரானை அன்னம் வைக்கும் வயல் பலனத்து அணி ஆரூரானை மறக்கலுமாமே வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. கண்ணடைந்தார் தின்பங்கள் அந்த பாடல் பாட்டங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். தன்னடைந்தார் தின்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மதிபிரம துறையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பலவடைந்தார் புண்ணியரே பொன்னடைந்தார் போகங்கள் பலவடைந்தார் புண்ணியரே சிலையது வெண் சிலையாக திரிபுரம் மூன்றெறி செய்த இலைநுனை வீழ்த்தடக்கையன் ஏந்திழையால் ஒரு கூறான் அலைபுணல் சூழ் பிரமபுரத் தருமணியை அடிபணிந்தால் நிலையுடைய பெருஞ்செல்வம் நீடுலகில் பெறலாமே நிலையுடைய பெரும் செல்வம் நீடுலகில் பெறலாமே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நன்றி.
ஐயா 27 பேர் வந்தாங்க இன்னைக்கு நிகழ்ச்சி. நம்முடைய சன்னதி, நம்முடைய சிகாரம் தர உமையால் துணைவர் கோயிலுக்கு வந்து இப்ப 27 பேர் வந்தாங்க. திருக்கதவை மூடியாச்சு. முடிச்சுக்கலாம் ஐயா. 28ங்கய்யா. திருமுறை ஆசிரியரோட 28 27 பேர் தான்யா. வெள்ளி நன்றி அப்படி நன்றி. பேசுறீங்களா? திருமுறை ஆசிரியர்கள் 27 பேரு. திருஞான சம்பந்தத்துக்கு சேர்க்கிறார் வரைக்கும் பட்டியல் பட்டா 27 பேரு. வாழ்க வாழ்க. இது ஒரு காலையில ஒரு கோயிலுக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங் ஐயா. நன்றிங்க. நிறைவு செஞ்சுக்கலாம் ஐயா. அதுக்காக தான் பாட்டு பாடுறதே. திருமுறையாகிய திருக்கோயிலை திறப்பதும் மூடுவதும் தான் இந்த திருமுறை முக்கியம்னு சொல்லிதான் அந்த பாட்டு பாடுறதே. நம்ம திருமுறையை கோயிலா வைத்து வழிபடுகிற மாதிரி நமக்கு மட்டும்தான் உண்டு. வேற யாருக்கும் அந்த இது இல்லை, அந்த பழக்கம் இல்லை. அதனால அந்த பழக்கத்தை நம்ம கடைபிடிக்கிறது இந்த நிகழ்ச்சியை வச்சிருக்கோம். அதனால போய் திருமுறை கோயிலை திறந்து உள்ள போய் பதிகம் பாடிட்டு திரும்பி அந்த திருமுறை கோயிலை மூடிட்டு வந்துடணும். நன்றி. நிறைய செஞ்சுக்கலாம் ஐயா. 27 பேரையும் பாத்துருக்கையா ஒன்னா மனசார. 27 பேரும் கோயிலுக்கே போவாத மனசார பாத்துருக்கையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. உள்ளத்தால பாத்துருக்கோம், நம்ம முகத்தை பார்க்கல, ஆனா உள்ளத்தால நம்ம எல்லாரும் பாத்துருக்கோம். எல்லாருக்கும் நன்றி. சிவாய நம. இருந்த இடத்திலிருந்தே வழிபடுதல். நின்னாவார் பிறரின்றி நீயேயானாய் நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானாய். வாழ்க வாழ்க. அற்புதம் அற்புதம். நன்றிங்க. சரி சொல்லுங்க சாமி. ஒண்ணும் இல்லையா, அந்த வாழ்த்து மட்டும் நான் ஒரே ஒரு வாட்டி பாடிடுறேன். எனக்கு அடியொலி வாய்ப்பே வரமாட்டேங்குது. வாய்ப்பு வர மாட்டேங்குதா? சரி பெருமானே பாடிடுங்க. ஏன் அந்த ஆன்மாவை குறைவு பண்ண சொல்லுங்க. வாழ்த்து வர மாட்டேங்குது. வாழ்த்து வரல எனக்கு. கேட்டு வாங்க, ரயில்வே கடமை மாதிரி கேட்டு வாங்குங்க. மலைவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்ய திரையிலாது ஊர்கள் வாழ்க நான் மறை அரங்கள் ஓங்க நற்றனின் மேன்மைக மேன்மைகள் செய்த நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்த நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்த நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க பாடுங்க. ஆறிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க. ஐயா ஐயா அடுத்து தெரியல ஐயா, நீங்க பாடுங்க ஐயா. தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க. பாடுங்க பாடுங்க வாங்க. கணபதியா வாங்க வாங்க. இன்னைக்கு வாழ்த்து மயமாவே ஆயிடுச்சு. வாங்க கணபதியா வாங்க பாடிடுங்க. வாழ்த்துவதும் வாழ்கை அருள்வாழ் வெப்பை ஊர்வீல் வாழ்கை உக்குடம் வாழ்க செபேல் ஏரிய மஞ்ச வாழ்க எழுந்த நலங்கு வாழ்க மாறில பிள்ளை வாழ்க வாழ்க சீர் அடியல்ல வாழ்க சீர் அடியல்ல வாழ்க சீர் அடியல்ல. சிவாத்தி சிற்றம்பலம். சிவா வாழ்த்துல மேன்மைகள் சைவ நீதி மாதிரி வாழ்க சீர் அடியார் எல்லாம் சொல்லி முடிக்கிறது ஒரு மரபு. அதனால அடியார்கள் எல்லாம் வாழ்த்தி நிகழ்ச்சியை முடிக்கிறது ஒரு மரபு. அந்த நிகழ்ச்சியை ஐயா செய்தார், கணபதி ஐயா செய்தார். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி வணக்கம். வாங்க சாம்பசி ஐயா முடிச்சிருங்க. நன்றிங்க. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். அந்த இந்த பாட்டு நான் சொன்ன அந்த பாட்டை ஒண்ணு போட்டுருங்க டெலிகிராம்ல. ஐயா போட்டேயா போட்டேயா போட்டீங்களா? ஐயா போட்டேயா போட்டேன். அந்த ரெண்டு பாட்டும் ஹோமம் செய்யும் போது அந்த ரெண்டு பாட்டையும் சொல்றது. நம்ம நடராஜையா ஹோமம் பண்ணும்போது சரவணையா கூட போய் அந்த ரெண்டு பாட்டையும் சொல்லி ஹோமம் பண்ணிடுவாரு. பாருங்க பாட்டு பதிகை என்னோட போட்டிருக்கேயா. நன்றிங்க. பதிகை என் வரிசையும் போட்டேன். அப்படியே ரெண்டு பாட்டுக்கு இருக்குங்க. 5-18-8 5-22-8. அந்த நம்பரோட சேவ் பண்ணிருக்கேன். டெலிகிராம் சேனல்ல போட்டேயா. ஆமா நாளைக்கு பதிகம் அந்த நம்ம முற்றால அந்த பதிகமே வரும். 22வது பதிகம் படிக்க சொல்ல அந்த பாட்டு வரும். வாழ்க வாழ்க. நன்றிங்க நன்றிங்க. அந்த பாட்டை எல்லாரும் படிச்சிடலாம். வாழ்க வாழ்க. நன்றிங்க. சிவாயனம். அன்பர்களுக்கு வணக்கம். இதுகாரம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்னும் டெலிகிராம் சேனலின் ஒரு நிகழ்வாக தினமும் காலை 5:20க்கு திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பிலே 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்று எப்பொழுதும் போல் 27 பேர் அடியார் துதி பாடி அதன் பின் கோயிலுக்கு சென்று திருக்கதவம் திறந்து அதிலே போய் நாம் தமிழோசை என்ற தலைப்பிலே 12 திருமுறைகளை எழில் திரு ஞான பூசையாக நடத்தி பள்ளி எழுச்சி தொடங்கி
பொன்னூசல் வரை முடித்து அதன் பின் கதவும் அடைத்து நிறைவாக நிறைவு செய்கிறோம். மீண்டும் இன்று இரவு 9:20க்கு நாயன்மார் புகழ் பாடிய நால்வர் என்ற தலைப்பை நாம் இன்று சிந்திக்க இருப்பது திருஞான சம்பந்தரனுடைய 137வது கற்பனை எண் தொடங்க இருக்கிறோம். அந்த நிகழ்விலும் அனைவரும் கலந்து கொண்டு இன்புற்று எங்களையும் இன்பிக்குமாறு பணியுடன் கேட்டு விடைபெறுகிறோம். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். இன்புறுத்துமாறு விண்ணப்பம். வாழ்க வாழ்க. நன்றிங்க. நெடிய நிறைவு. நீண்ட வரிசைகள். நன்றிங்கய்யா, மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நடராஜா ஓமது முதல் இந்த 2 பாட்டை பாடிடுங்க. சரணாரியா சொல்லு. கண்டிப்பா. அற்புதம், அற்புதம். தமிழ்ல வலியுறுத்தி நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம் இது. நம்ம எடுத்துக்கலாம். நிச்சயம், நிச்சயம். அது நிறைய இருக்குது. நம்ம பயன்படுத்த நம்ம குறை. அப்பப்போ நான் நினைவு வரப்ப அதை பயன்படுத்தி அதை நினைவுபடுத்தும் போது அதை அப்படியே பயன்படுத்த கத்துக்கலாம். அவ்வளவுதான். வாழ்க வாழ்க வாழ்க. வேதம் 4 மெய்ப்பொருளாவது. நிச்சயம் ஐயா. அது ஆழமான பார்வை எல்லாருக்கும் திரும்பும் போது எல்லாரும் இந்த பக்கம் வருவாங்க ஐயா. அது ஒரு நேரம் இல்ல, நிச்சயம் தமிழ் பக்கம் வருவாங்க. கற்றாங்கிரியோம்பி பரப்பை படுத்தணும் ஞானசம்பந்தர் பாட்டு 2 பாடுற மாதிரி இந்த அப்பர் சாமி பாட்டையும் பாடிடலாம். ஓமம் செய்து உள்ளத்தால் பெருமான உள்ளத்தால் புறத்தால மட்டுமல்ல அகத்திலும் உணர்தல். வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றி. விடைபெறுவையா, இரவு சந்திப்பையா. நன்றி, நன்றி, நன்றி. நற்றுணையாவது நமச்சிவாய். வாங்க வாங்க. வாழ்க வாழ்க.